தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். கோடைக்கால பயிர் திட்டம். கோடைக்காலமான ஏப்ரல் மே மாதங்களில் அதிக வெப்பம், குறைவான மழை போன்றவற்றால் சாகுபடி பரப்பு குறைந்து காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற வேளாண் விளைபொருட்களின் சந்தை விலை அதிகரிக்கிறது. எனவே கோடை காலத்தில் குறைந்த நீர் தேவையுள்ள குறுகிய கால பயிர் வகைகள் 71,600 ஏக்கரிலும், எண்ணெய் வித்துகளான நிலக்கடலை 74,000 ஏக்கரிலும், எள் 33,300 ஏக்கரிலும், தக்காளி, வெண்டை, வெங்காயம், கத்திரி, மிளகாய், கீரைகள் போன்ற முக்கிய பயிர்களான முக்கிய காய்கறி பயிர்கள் 57,300 ஏக்கரிலும் சாகுபடி மேற்கொள்ள ஊக்குவிக்கப்படும். இதனால் உழவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதுடன் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் காய்கறிகள் கிடைக்கும். இதுக்கென ரூபாய் 10,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நுண்ணீர் பாசன திட்டம். நீர் ஆதாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நீர் பயன்பாட்டு திறனை 40 முதல் 60% வரை அதிகரிக்க சொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனங்களை உள்ளடக்கிய நுண்ணீர் பாசன திட்டம் ஊக்குவிக்கப்படும். இதன் மூலம் உர பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்பட்டு உரங்கள் வீணாக தடுக்கப்படுவதோடு களைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பணியாட்களின் தேவையும் கணிசமாக குறைந்து உற்பத்தி அதிகரிக்கிறது. 2025-26 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கரில் ரூபாய் 1,168 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 1,30,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்படும். பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி ஊக்குவிப்பு. பாரம்பரிய காய்கறிகளை உண்பதன் முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு உழவர்களின் பாரம்பரிய காய்கறி ரகங்களை பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் மணப்பாறை கத்திரி, சில்லுக்கொடி கத்திரி, கொலசை கத்திரி, பெரிய கொல்லம்பட்டி கத்திரி, தருவை தக்காளி, மஞ்சள் குடம் தக்காளி, ஆனைக்கொம்பன் வெண்டை, சிவப்பு வெண்டை, சிறகு அவரை, மூக்குத்தி அவரை போன்ற பல்வேறு வகையான பாரம்பரிய காய்கறி ரகங்களை சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க ரூபாய் 2,40,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 2,500 ஏக்கரில் பாரம்பரிய காய்கறிகள் சாகுபடி செய்யும் 7,000 உழவர்கள் பயனடைவார்கள். அறுவடை பின் செய் மேலாண்மை ஊக்குவிப்பு. அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் வெங்காயத்தின் உற்பத்தி குறைவதால் வெங்காயத்தின் விலை அதிகமாக உள்ளது. இந்த இடைவெளியை குறைப்பதற்காக வெங்காயத்தினை சேமித்து வைத்து மகசூல் குறையும் நேரங்களில் விற்பனை செய்வதற்காக 36,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கூடங்கள் அமைக்க மானியம் வழங்க ரூபாய் 18 கோடி ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செய்யப்படும். இத்திட்டத்தில் 1000 உழவர்கள் பயனடைவர். தினசரி வருமானம் ஈட்ட மலர்கள் சாகுபடி. காய்கறிகள், பழங்கள் சாகுபடி போலவே ஆண்டு முழுவதும் சீரான வருவாய் கொடுப்பது மலர் சாகுபடி. தினசரி மலர்களை பறித்து விற்பனை செய்வதன் மூலம் நிலையான தொடர் வருவாய் ஈட்ட முடியும். இதனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மலர்கள் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு மானியம் வழங்க 8,51,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் 6,200 ஏக்கரில் மலர்கள் சாகுபடி செய்யும் சுமார் 9,000 உழவர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.